ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1640வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8ஆம் பத்து 5ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரம் இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம், இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 8ஆம் பத்து முழுக்க 100 பாசுரங்களுமே திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாசுரங்கள் என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம். இன்றைக்கு 5ஆம் திருமொழியின் 3வது பாசுரம். முதல் 2 பாசுரங்களினாலும் கண்ணனிடம் நெஞ்சினை பறிகொடுத்தவர் செய்தியை பேசினாள் பரகால நாயகி. இந்த பாடலிலே கண்ணனுடைய குழலோசையில் அகப்பட்டு அவனை இழந்தவள் நிலையை அடைந்து வருந்துகிறாள் நாயகி. ஆயன் குழலோசையால் என் நெஞ்சம் அழிகின்றது என்கிறாள். ஏற்கனவே தலைவன் வரவில்லை, தலைவன் வராததினாலே துன்புற்றிருக்கிறாள். துன்புற்றிருக்கும் போது அவன் வாசிக்கக்கூடிய அந்த குழலோசை இருக்கிறதல்லவா, புல்லாங்குழலோசை, அது கேட்டவுடன் இவருடைய துன்பம் மிகுதியாகிறது. அதைத்தான் இந்த பாசுரத்திலே கூறுகிறாள் நாயகி. ஆயன் மாயமே அன்றி மற்ற என் கையில் வளைகளும் இறைநில்லா. ஆயன் மாயமே அன்றி மற்ற என் கையில் வளைகளும் இறைநில்லா. பேயின் ஆறுயிர் உண்டிடும் பிள்ளை நம் பெண்ணுயிர்க்கு இறங்குமோ. பேயின் ஆறுயிர் உண்டிடும் பிள்ளை நம் பெண்ணுயிர்க்கு இறங்குமோ. தூய மாமதி கதிர் சுட துணையில்லை இணை முலை வேகின்றதால் ஆயன் வேயினுக்கு அழிகின்றது உள்ளமும் அஞ்சேல் என்பார் இல்லையே என்று புலம்பித்திருக்கிறாள் பிரிவாற்றையாமையாலே. ஆயன் கண்ணனெம்பெருமான் கண்ணன் ஆயன் மாயமே அன்றி மற்ற என் கையில் வளைகளும் இறைநில்லா. அவனை பிரிந்து இருக்கக்கூடிய துயரத்திலே என்னுடைய கைகளிலே போட்டிருக்கக்கூடிய வளையல்கள் நிற்பதில்லை. கையிலே வளையல் நிற்காமல் அப்படியே கழன்று விழுகின்றன. இறை நில்லா, ஒரு கணமும் நிற்க மாட்டேன் என்கிறது. பேயின் ஆறுயிர் உண்டிடும் பிள்ளை, பேயாக வந்தது பூதனை அல்லவா, தாய் போல் வேஷமிட்டு வந்த பேய் பூதனை. இவனை கொல்ல வேண்டும் என்பதற்காக தானே வந்தாள். அந்த அவனுடைய உயிரை உண்டவன் கண்ணனெம்பெருமான் பேயின் ஆறுயிர் உண்டிடும் பிள்ளை இந்த நம் பெண்ணுயிர்க்கு இறங்குமோ. என்னுடைய இந்த பெண்ணுக்காக இறங்குவானா? இறங்க மாட்டான். தூயமா மதிர்கதிர் சுட, சந்திரனுடைய கிரணங்கள் என்னை வந்து வாட்டுகிறது, தென்றல் வாட்டுகிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறாள் அல்லவா, அதைத்தான் குறிப்பிடுகிறாள் இங்கே. தூயமா மதிக்கதிர் சுட துணையில்லை, எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை, துணையில்லை. இணைமுலை வேகின்றதால் என்னுடைய முலைகளும் இந்த துன்பப்படுகின்றன. ஆயன் வேயனுக்கு அழிகின்றது உள்ளமும். இந்த சமயத்திலே ஆயன் கிருஷ்ணன் அங்கே புல்லாங்குழல் வாசிக்கிறான். அந்த ஒலி வந்து என்னை அழிக்கின்றது, எனக்கு துன்பம் தருகிறது, எனக்கு அஞ்சேல் என்று சொல்லுவோர் யாரும் இல்லையே என்று கூறுகிறாள் இந்த தலைவி. ஆயன் மாயமே அன்றி மற்ற என் கையில் வளைகளும் இறைநில்லா. பேயின் ஆறுயிர் உண்டிடும் பிள்ளை நம் பெண்ணுயிர்க்கு இறங்குமோ. தூய மாமதி கதிர் சுட துணையில்லை இணைமுலை வேகின்றதால் ஆயன் வேயினுக்கு அழிகின்றது உள்ளமும் அஞ்சேல் என்பார் இல்லையே என்பதுதான் இந்த பாசுரம். இன்றைய இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருள், கண்ணபிரானுடைய வஞ்சனை தவிர வேறு என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. எனக்கு அவ்வளவு வஞ்சனை செய்கிறான். வளையல்களும் கையில் ஒரு கணமும் தங்குவதில்லை. பேச்சியாகிய பூதனையுடைய உயிரை உண்ட பிள்ளை அவளை போன்ற பெண்ணாய் பிறந்த நம்முடைய உயிருக்கு இறங்குமா? அவனை கொல்ல வந்த காரணத்தினாலே அந்த பெண்ணினத்தின் மேலே அவன் கோபம் கொண்டு விட்டான் போலும். குற்றமற்ற சந்திரனுடைய கிரணங்கள் சுடுவதால் இரு கொங்கைகளும் தீப்பற்றி எரிகின்றன. அந்தோ எரியும் நெருப்பை அவிக்க துணையாவார் யாரும் இல்லை. மனமும் கண்ணபிரானுடைய புல்லாங்குழலுக்கு ஈடுபட்டு மாய்கிறது. பயப்படாதே அஞ்சேல் என்று அபயமளிப்பாரும் யாரும் இல்லை என்பதுதான் இந்த பாசுரத்துடைய பொருளாகும். பெண் வடிவிலே வந்து தன்னை கொல்ல பூதனை நினைத்த அன்று
அன்று முதல் கண்ணன் பெண்ணினத்தின் மேல் பெண் இனம் அனைத்தின் மேலும் பகைமை கொண்டான் போலும். பெண்ணாய் பிறந்தவர்களெல்லாம் நம்மை கொல்லும் கருத்துடையவரே, நம்மை கொல்லத்தான் நினைக்கிறார்கள். அப்படி இல்லாமல் ஒருவரும் நம்மிடத்தில் நல்ல எண்ணம் உள்ளவர் இல்லை என்று கண்ணனுக்கு கருத்துண்டாயிற்று போலும். எனவே பெண்ணாய் பிறந்த நம்முடைய உயிர்க்கு அவன் எப்படி இறங்குவான்? இறங்கவே மாட்டான் என்று முடிவு செய்து கொள்கிறாள் நாயகி. உலகுக்கெல்லாம் குளிர்ச்சியை தரும் சந்திர கரணங்கள் நம்மை சுடுகின்றன. இந்த நிலையில் அவனுடைய குழலோசை வந்து நெஞ்சை வலிய கவர்ந்து போகிறது. இப்படிப்பட்ட ஆபத்து நேரும் போது அஞ்சாதே என்று தைரியம் சொல்லக்கூடியவர் ஒருவரும் எனக்கு இல்லை. ஆபத்தை நீக்கி அபயம் அளிக்க வல்ல அவனே ஆபத்தை உண்டாக்கி அச்சத்தை ஏற்படுத்தும் போது அஞ்சேல் என்று சொல்வார் யாருளர் என்று மிகவும் வருந்தி கூறுகிறாள் நாயகி. இனி பெரியவாச்சான் பிள்ளை சக்கரவர்த்தி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். ஆயன் மாயமே அன்றி மற்ற என் கையில் வளைகளும் இறை நில்லா. கண்ணன் பிரிகின்ற போது நின்னின் பிரியேன் பிரியின் ஆற்றேன். உன்னை பிரிய மாட்டேன், அப்படி பிரிந்தால் தாங்க மாட்டேன் என்று சொல்லி பிரிந்து போனான். அப்படி அல்லாமல் இந்த கை வளையல்கள் சடக்கென நலிவு விடுகின்றன. அப்படி அவன் இல்லாத காரணத்தினாலே இந்த கை வளையல்கள் சடக்கென நலிவு விடுகின்றன. சைத்தில்யம் உபாயாந்தசு சுரேஷு வலையான்யபி விஷ்ணு புராணத்திலே சொல்லக்கூடிய அந்த செய்தி, கையிலே இருக்கும் வளையல்களும் நிகழ்ச்சியை அடைகின்றன என்று கூறுவது போல வளைகள் உடல் மெலிதலால் நெகிழ்ந்து விடுகின்றன. சைதில்யம் உபயான்யாசு கரேசு வலையான்யபி. ஆசு சைதல்யம் உபயந்தி. விரைவில் நெகிழ்ந்து பிரிந்து போகின்ற நிலையே வளையல்களுக்கு காணப்படுகிறது. கைப்பட்டார் முழுவதும் விட்டு போகின்ற காலமாய்விட்டதே. கைப்பட்டார் பக்கத்திலே உள்ளவர்கள், கைப்பட்டார் கையில் அணியப்பட்ட வளையல்கள், பக்கத்தில் உள்ளவர்கள் கையில் அணியப்பட்ட வளையல்கள். இறை நில்லா, இறையும் நில்லா. அவன் போன பின்பு ஒரு கணமும் தங்கவில்லை. பேயின் ஆறுயிர் உண்டிடும் பிள்ளை நம் பெண் உயிர்க்கு இறங்குமோ. முதலில் பூதனை கையில் அகப்பட்டு நம்மை வருத்த கற்றுக்கொண்டவன் இன்றாவது நம்மிடம் இரக்கம் காட்டுவானா? எம்பெருமான் பெண்களை துன்புறுத்துவனை தன் குழந்தை பருவத்திலேயே தொடங்கவில்லையா? குழந்தை பருவத்திலேயே பெண்களை துன்புறுத்துதலை அவன் தொடங்கிவிட்டான் கண்ணன் எம்பெருமான். தூய மாமதி கதிர் சுட, மறுவற்ற தூய்மையான சந்திரனுடைய கிரணங்கள் நெருப்பை மேலே சொரிந்து சுட துணையில்லை இணை முலை வேகின்றதால் தீயை அவிப்பார் இல்லாமல் போய்விட்டார்களே. இளமுலைகள் தாம் நினைத்தபடி வேவத் தொடங்கின. ஆயன் வேயினுக்கு அழிகின்றது உள்ளமும். இந்த நிலையிலாவது எம்பெருமான் வாராமல் இருக்க மாட்டான் என்கின்ற உள்ளத்தையும் அழித்து கொண்டு இடையன் ஊதும் குழலோசை கேட்கிறது. பார்ப்பனர் ஊதும் குழலோசையில் இத்தலைவி நெஞ்சு அழிய மாட்டாள் போலும். அஞ்சேல் என்பார் இல்லையே. மாசுசக. பகவத்கீதை 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்திலே சொன்னான் அல்லவா, வருந்தாதே. மாசுசக சர்வதர்மான் பரித்யட்ச மாம் ஏகம் சரணம் ரஜ. சர்வதர்மான் பரித்யட்ச மாம் ஏகம் சரணம் ரஜ. என்னை முழுமையாக சரணடைந்து விடு, உன்னை நான் காக்கிறேன். மாசுசக வருத்தப்படாதே, அஞ்சேல் என்று சொன்னான். அப்படி அந்த ஆறுதல் சொல்லக்கூடியவர் ஒருவரையும் நான் காணப்பெறவில்லை என்று வருந்துகிறாள் பரகால நாயகி. பரகால நாயகியினுடைய வருத்தம் மிகவும் கொடூரமானது. அனைத்துமே அவள் பார்க்கிற பொருள்களெல்லாம் அவளை துன்பப்படுத்துகின்றது. சந்திரன் துன்பப்படுத்துகிறான், தென்றல் துன்பப்படுத்துகிறது, அவனுக்கு துணை யாரும் இல்லை. இந்த சமயத்தில் கண்ணனுடைய வேங்குழல் ஓசை கூட
துன்பப்படுத்துகிறது என்று கூறுகிறாள் இந்த பாசுரத்திலே. அற்புதமான பாசுரம். மீண்டும் இந்த பாசுரத்தை ஒரு முறை அன்வைக்கலாம். ஆயன் மாயமே அன்றி மற்று என் கையில் வளைகளும் இறை நில்லா, பேயின் ஆறுயிர் உண்டிடும் பிள்ளை நம் பெண்ணுயிர்க்கு இறங்குமோ, தூய மாமதி கதிர் சுட துணையில்லை இணை முலை வேகின்றதால், ஆயன் வேயினுக்கு அழிகின்றது உள்ளமும் அஞ்சேல் என்பார் இல்லையே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம், திருக்கண்ணவர தெம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கிய அடியார் செய்யம் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.